6 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 30/11/2008. அவ்யக்த மகா வாக்கியத்தின் தலைப்பு முற்றுப்புள்ளி வைத்து சம்பூர்ண பவித்திரதாவை தாரணை செய்து மனதின் சகாஷ் மூலம் சுகம் சாந்தியின் துளியை கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். பாபா தலைப்பில் என்ன சொல்கிறாங்க? வீணானவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருங்க. அது எண்ணம், சொல், செயல் ஒவ்வொன்றிலுமே சொல்கிறார். அனைத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணிடணும்? முற்றுப்புள்ளி வச்சிடணும். முற்றுப்புள்ளி வைத்தாதான் உங்களால் சம்பூர்ண தூய்மையை தாரணை செய்ய முடியும். ஏன்னா வீணான எண்ணம் கூட வந்தால் கூட அதுவும் ஒரு அப்பவித்திரம்தான். ஆகையினால வீணானது அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு உங்களுடைய சம்பூர்ண தூய்மையை தாரணை செய்யுங்க. அந்த தூய்மையின் மூலமாக தான் நீங்கள் முழு உலகத்திற்கும் என்ன பண்ண முடியும்? சுகம் சாந்தியினுடைய அந்த ஒரு வைப்ரேஷன் உங்களால் கொடுக்க முடியும். உங்கள் சம்பூர்ண தூய்மை தான் முழு உலகத்தை மாற்றம் செய்யும். ஆத்மாக்களுக்கு தேவையான சுகம் சாந்தியை கொடுக்கும். ஆகையினால நீங்கள்லாம் யார், எப்படிப்பட்ட ஆத்மா, உங்களுடைய மகத்துவத்தை உணர்ந்து நீங்கள் அந்த தூய்மையை தாரணையில் கொண்டு வாங்கன்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள மகான் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன மகான் தன்மையை செய்தார்கள்? உலகம் எதை நடக்க முடியாதது என சொல்கிறதோ அதை சகஜமாக நடக்கக்கூடியதாக ஆக்கி காட்டியிருக்கிறார்கள். எந்த விஷயத்தை உலகம் நடக்க முடியாது, செய்ய முடியாது, சாத்தியமில்லை அப்படின்னு சொன்னாங்களோ அதை பாபாவுடைய குழந்தைகள் நடத்தி காட்டியிருக்காங்க. எப்படி சகஜமாக நடத்தி காட்டியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா தூய்மையினுடைய விரதம், பவித்திரதாவினுடைய விரதம். அவங்கெல்லாம் தூய்மையாக இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்தை பாபாவின் குழந்தைகள் சகஜமாக தூய்மையை கடைபிடிக்கிறாங்க, நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்கன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் அனைவருமே பவித்திரதாவின் விரதத்தை தாரணை செய்திருக்கிறீர்கள் இல்லையா? அவங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க? சகஜமாக வெற்றி அடைஞ்சிட்டீங்க. பாப்தாதாவிடம் பவித்திரதாவின் மாற்றத்திற்கான திட சங்கல்ப விரதம் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். விரதம் மேற்கொள்வது என்றால் விருத்தியை, அதாவது உள்ளுணர்வை மாற்றி அமைப்பதுன்னு அர்த்தம். என்ன விருத்தியை மாற்றம் செஞ்சுருக்கிறீங்க? சங்கல்பம் செய்தீர்கள், நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். இந்த விருத்தி மூலமாகவே சகஜமாக தூய்மையை தாரணையில் கொண்டு வந்துட்டீங்க. அவங்கெல்லாம் முடியல, அவங்களால அவங்க உள்ளுணர்வில், உடல் உணர்வில், பாடி கான்ஷியஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அதனால் அவங்களால தூய்மையை தாரணையில் கொண்டு வர முடியல. ஆனால் பாபா ஈஸியாக நம்ம யாருன்ற ஒரு உண்மையை உணர வச்சு அந்த ஞானத்தின் ஆதாரத்தில் தன்னை என்னவா புரிஞ்சுக்கிட்டீங்க, விருத்தியை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள், ஆத்மாக்கள், சகோதரர்கள். ஆத்மாவுடைய சுய தர்மமே தூய்மை. இந்த ஒரு ஞானத்தின் ஆதாரத்தில் குழந்தைங்க என்ன பண்ணிட்டீங்க? சகஜமாக தூய்மையை தாரணையில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த விருத்தி மாற்றத்திற்காக பக்தியிலும் கூட எவ்வளவு விஷயங்களில் விரதம் மேற்கொள்கிறார்கள். அவங்களும் கூட அந்த தூய்மைக்கான அப்பப்போ விரதம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் அனைவரும் பாபாவிடம் திட சங்கல்பம் செய்திருக்கிறீர்கள். ஏனென்றால் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே பவித்திரதா மற்றும் பவித்திரதா மூலம்தான் பரமாத்மா அன்பு மற்றும் சர்வ பரமாத்மா பிராப்திகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. பரமாத்மாவுடைய அன்பு, அவர் மூலம் பெறக்கூடிய பிராப்தி அனைத்துக்கும் ஆதாரமே எது? தூய்மை தான். மகாத்மாக்கள் கடினம் என நினைக்கிறார்கள், அசம்பவம் என நினைக்கிறார்கள். மற்றும் நீங்கள் பவித்திரதாவை சுய தர்மம் என புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தூய்மையே எங்களுடைய சுய தர்மம், இதை கடைப்பிடிக்கிறது எங்களுக்கு ஈஸி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எப்பேற்பட்ட மகான் ஆத்மாக்கள்லாம் கூட என்ன பண்ணுறாங்க? தூய்மையை ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ஒன்றா இருந்துட்டு கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுட்டு ஆத்மாவுடைய சுய தர்மமே தூய்மை தான்.
அப்போ சுயதர்மத்தை கடைப்பிடிக்கிறதுல சுயதர்மத்தில் நிலச்சிருக்கிறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லையே, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக தாரணையில் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறார். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக நல்ல நல்ல குழந்தைகள் யார் சங்கல்பம் செய்திருக்கிறார்களோ மற்றும் திட சங்கல்பத்தின் மூலம் நடைமுறையில் மாற்றத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதுபோல நாலாபுறமும் உள்ள மகான் குழந்தைகளுக்கு பாப்தாதா மிக மிக மனப்பூர்வமாக ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு திடத்தன்மையோடு என்ன பண்ணுறாங்க, பவித்திரதாவை கடைப்பிடிக்கக்கூடிய தாரணையில் கொண்டு வந்த குழந்தைகளுக்கு பாப்தாதா மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் கொடுக்குறார். நீங்கள் அனைவரும் கூட மனம், சொல், செயல், உள்ளுணர்வு, பார்வை மூலமாக பவித்திரதாவை அனுபவம் செய்கிறீங்க தானே. தூய்மையாக இருக்கிறதுனுடைய அந்த அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதன் மூலமாக வரக்கூடிய அந்த சுகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆக அந்த தூய்மையினுடைய மகத்துவத்தை உங்களால் உணர முடியுதா அப்படின்னு பாபா கேட்குறார். பவித்திரதாவின் விருத்தி என்றால், இப்போ ஒரு ஆத்மா நல்லா தூய்மையாக இருக்காங்க, அவங்களுடைய உள்ளுணர்வு தூய்மையாக இருக்குன்னா அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறார். அப்படிப்பட்ட ஆத்மா ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுப பாவனை சுப விருப்பம் வைப்பாங்க. அவங்களுடைய விருத்தி தூய்மையாக இருக்குது. தூய்மையான ஆத்மானா அவங்க அவங்கள்டேருந்து மற்றவர்களுக்காக சுப பாவனை சுப விருப்பம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தூய்மையான ஆத்மாவுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆத்மீக சொரூபத்தில் பார்ப்பது, தன்னையும் கூட சகஜமாக சதா ஆத்மீக ஸ்திதியில் அனுபவம் செய்வது, இது எல்லாமே தூய்மையினுடைய மகத்துவம். பிராமண வாழ்க்கையின் மகத்துவம் மனம், சொல், செயலின் பவித்திரதா ஆகும். பவித்திரதா இல்லை என்றால் பிராமண வாழ்க்கையின் பாடல் சதா பவித்திரதாவின் பலத்தினால் தனக்குத்தானே ஆசீர்வாதம் கொடுக்கிறீர்கள். என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க? பவித்திரதா மூலம் சதா தனக்கும் குஷி அனுபவம் ஆகிறது, மற்றவர்களுக்கும் குஷியை கொடுக்கிறீர்கள். தூய்மை தான் உங்களையும் குஷி நிறைந்த ஆத்மாவாக ஆக்குது, மற்றவர்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த குஷியை பகிர்ந்து கொடுக்குறீங்க, அவங்களையும் குஷியான ஆத்மாவாக ஆக்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். பவித்திர ஆத்மாவுக்கு 3 விசேஷ வரதானங்கள் கிடைக்கின்றது. ஒன்று, தனக்குத்தானே வரதானம் கொடுக்குறாரு. ஒரு ஆத்மா தூய்மை ஆகுதுன்னா அது தனக்குத்தானே ஆசீர்வாதம். ஏன்னா தூய்மை தான் சுகம் சாந்தியினுடைய தாய். இப்போ தூய்மையை ஒரு ஆத்மா தாரணை செய்யுதுன்னா அதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாக இருக்கும். ஆக தனக்குத்தானே ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அதனால் பாபாவுக்கு சகஜமாக பாபாவுக்கு அன்பானவராக ஆயிடுறாங்க. ரெண்டாவது, வரதாதா பாபாவின் மிக நெருக்கமான மற்றும் மிக அன்பான குழந்தையாக ஆயிடுறாங்க. அதனால் பாபாவினுடைய ஆசீர்வாதங்கள் தானே கிடைக்குது. ஒன்று தனக்குத்தானே ஆசீர்வாதம், ரெண்டாவது பாபாவிடமிருந்து ஆசீர்வாதம், மூணாவது யாரெல்லாம் பிராமண பரிவாரத்தின் விசேஷ நிமித்தமாக ஆகியிருக்கிறார்களோ அவங்க மூலமாக கூட ஆசீர்வாதம் கிடைக்கிது. பெரிய பெரிய தாதிமார்கள் தீதிமார்கள்ட்டிருந்து கூட இவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. எந்த ஆதாரத்தில் கிடைக்கிது? தூய்மையினுடைய ஆதாரத்தில். உங்கள்கிட்ட பியூரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறீங்க, பாபாவிடமிருந்து பெறுறீங்க. பிறகு பரிவாரத்தில் விசேஷ ஆத்மாக்கள்கிட்டருந்து கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார். இந்த மூவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பவித்திர ஆத்மா சதா பறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக நீங்கள் அனைவரும் கூட தனக்குத்தானே கேளுங்கள். தன்னை சோதித்து பார்ப்பீர்களானால் பவித்திரதாவின் சக்தி, அதாவது பலம் மற்றும் பவித்திரதாவின் பலனை சதா அனுபவம் செய்கிறீங்களா? அப்போ உங்ககிட்ட இந்த 3 ஆசீர்வாதமும் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அதனுடைய பலன் மற்றும் பலம் மற்றும் பலனை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். சதா ஆன்மீக நஷா உங்கள் மனதில் அந்த பெருமிதம் இருக்கா? அவ்வப்போது குழந்தைகள் யாராவது அமிர்த வேலை சந்திப்பின் போது ஆன்மீக உரையாடல் செய்யும்போது என்ன சொல்கிறாங்க? பவித்திரதாவின் மூலம் கிடைக்கும் அதீந்திரிய சுகம் சதா எங்களுக்கு கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். சில நேரம் அந்த அதீந்திரிய சுகம் இருக்குது, சில நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏனென்றால் பவித்திரதாவின் பலன்தான் அந்த அதீந்திரிய சுகம். எனவே தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் யார்?
சதா அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தில் இருக்கிறேனா அல்லது எப்போதாவது தான் இருக்கிறேனா? தன்னை என்னவென்று சொல்லிக்கொள்கிறீர்கள்? அனைவரும் தங்கள் பெயரை எழுதும்போது என்னென்னு எழுதுறீங்க? பிரம்மா குமார், பிரம்மா குமாரி, பிகேன்னு தானே எழுதுறீங்க. மற்றும் தன்னை யாருன்னு சொல்லிக்கிறீங்க? மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படி தானே சொல்லிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு பாபா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் சதா, எப்போதாவது மட்டும் கிடையாது, எப்போதும் நீங்கள் தங்களை என்னன்னு புரிஞ்சிருக்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க கையை உயர்த்துங்க. பார்க்க வேண்டும், யோசித்து கையை தூக்கணும் அப்படின்னு சொல்கிறார். மிக கொஞ்சம் பேர் தான் அந்த முழு சபையில் கையை தூக்கியிருக்காங்க. அனைவரும் கையை உயர்த்தலை. மாஸ்டர் சர்வசக்திவான் என்றாலே அந்த சமயம் சக்திகள் எங்கே போச்சு? மாஸ்டர் என்றாலே அதன் அர்த்தம் தந்தையை விட உயர்ந்தவர்னு அர்த்தம். எனவே சோதிச்சு பாருங்கள். சர்வசக்திவான் பாபா கிட்ட என்ன இருக்கோ அது அனைத்தும் உங்களுக்கே. ஆக அது எல்லாம் உங்ககிட்ட வரணுன்னா அதுக்கு ஆதாரம் தூய்மை. இப்போ சக்திகளின் குறைபாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? தூய்மையினுடைய அஸ்திவாரத்தில் கொஞ்சம் பலவீனம் இருக்குது. அந்த பலவீனம் என்ன? மனதின் மூலமாகவா, அல்லது வார்த்தை பேச்சில் பலவீனமா, அல்லது கர்மத்தில் பலவீனமா, அல்லது கனவில் கூட பலவீனம் இருக்கா? ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது. அதனால தான் அங்கே தூய்மையினுடைய பற்றாக்குறை இருக்குது. ஏனென்றால் பவித்திர ஆத்மாவின் மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, கனவு தானாகவே சக்திசாலியாக இருக்கும். அப்போ அந்த சக்திசாலியான நிலை இல்லை அப்படின்னா அங்கே பவித்திரத்தால் குறை இருக்குது. எப்போது உள்ளுணர்வை மாற்றுவதற்கான விரதம் மேற்கொண்டீர்களோ அப்போது எப்போதாவது மட்டும் ஏன் சமயத்தையோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சமயத்தினுடைய அழைப்பு, பக்தர்களினுடைய அழைப்பு, ஆத்மாக்களின் அழைப்பெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கிறீங்க. மற்றும் திடீர்னு எப்போ எது வேணாலும் நடக்கலான்ற பாடம் அனைவருக்கும் பக்காவாக இருக்குது. அச்சானக் என்ற பாடம் உங்களுக்கு எல்லாருக்கும் பக்கா தானே. எனவே அஸ்திவாரத்தின் பலவீனம் என்றால் பவித்திரத்தாவின் பலவீனம். உங்ககிட்ட தூய்மையினுடைய குறைபாடு இருக்குது. வார்த்தையிலும் சுப பாவனை, சுப விருப்பம் இருப்பது கிடையாது. பவித்திரத்தாவுக்கு விரோதமாக உள்ளதென்றால் கூட சம்பூர்ண பவித்திரத்தாவின் சுகம் என்பது, அதாவது இந்த அதீந்திரிய சுகம், அதனுடைய அனுபவம் என்பது ஏற்படாது. புரிஞ்சுக்கிட்டிங்களா காரணத்தை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பிராமண வாழ்க்கையின் லட்சியமே அசம்பவத்தை சம்பவமாக்குவது. அதில் அவ்வளவு என்ற சப்தமெல்லாம் கிடையாது. எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லை. ஆக நாளை அமிர்த வேளையில் விசேஷமாக ஒவ்வொருவரும் தன்னை செக் பண்ணி பாருங்கள். மற்றவர்களை பற்றி யோசிக்கக்கூடாது, மற்றவர்களை பார்க்கக்கூடாது. ஒவ்வொருவரும் தன்னைத்தானே சோதித்து பாருங்கள். எத்தனை சதவீதத்தில் பவித்திரத்தாவின் விரதத்தை பின்பற்றுகிறேன் அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் ஏற்படாததுக்கு காரணம் என்ன அதை செக் பண்ணுங்கள். அந்த சுகம் வராததுக்கு காரணம் சக்திகளினுடைய, பவித்திர சக்தியினுடைய குறைபாடு. அதை கண்டறிஞ்சு அதை நீக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் நான் எத்தனை சதவிகிதம் பவித்திரத்தாவின் விரதத்தை பின்பற்றுகிறேன் என்பதை செக் பண்ணுங்கள். அதுவும் 4 விஷயத்தை சோதனை செஞ்சு பாருங்கள். 1 உள்ளுணர்வு, 2வது சம்பந்தம் தொடர்பில் சுப பாவனை, சுப விருப்பம். இவரோ இப்படி தான் இருக்கிறார் என்று அந்த மாதிரி இருக்காதீங்க. ஆனால் அந்த ஆத்மாவுக்காகவும் சுப பாவனை வைக்கணும். இவங்க இப்படி தான் மாறவே மாட்டாங்க அப்படி நீங்கள் யாரையுமே நினைக்காதீங்க. இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய உள்ளுணர்வில் தூய்மை தன்மையை கொண்டு வரணும். தூய்மை என்பது பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. இது போன்ற விஷயங்களையும் நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் சுப பாவனை வைக்கணும். எப்போது நீங்கள் அனைவரும் தங்களை உலகை மாற்றம் செய்பவர் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க தானே, தன்னை யாருன்னு நினைக்கிறீங்க? உலக மாற்றம் செய்யக்கூடிய ஒரு குழந்தை தானே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. எப்போது நீங்கள் உலகை மாற்றுபவரோ அப்போது உலக மாற்றத்தில் இந்த இயற்கை 5 தத்துவங்களும் வந்துடுது. அப்போ தத்துவங்களை மாற்றக்கூடிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலம், சுயத்தையும் கூட இருக்கக்கூடியவர்களையும் உங்களால் மாற்ற முடியாதா என்ன? பாபா கேட்குறார். விஸ்வ பரிவர்த்தக் என்றால் ஆத்மாக்களை, இயற்கையை, அனைத்தையும் நீங்கள் மாற்றணும். இயற்கையை மட்டும் மாற்றக்கூடியவர்கள் கிடையாது. தன்னையும் மாற்றணும், இயற்கையும் மாற்றணும், மற்றவர்களையும் நீங்கள் மாற்றணும்.
அப்போ எல்லாவற்றையும் மாற்றணுன்னா உங்களுடைய விருத்தி சுத்தமாகணும் அப்படின்னு சொல்கிறார். பாப்தாதா பார்த்துட்ருக்காரு. சமயம் ரொம்ப வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அனைவரின் அழைப்பை கேட்பவர்கள் மற்றும் மாற்றம் செய்பவர்களாகிய உபகாரி ஆத்மாக்கள் யார்? நீங்கள் தானே. உலகமே கதறிட்டு இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தானே வந்து பலன் கொடுத்தாகணும், நன்மை செய்தாகணும். அப்போ உலகை மாற்றக்கூடியவர்களும் கூக்குரல் இடக்கூடியவர்களுடைய அந்த குறையை தீர்க்கக்கூடியவர்களும் நீங்கள் தானே, உபகாரிகள் நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறார். பாப்தாதா இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறாரு. பரோபகாரி அல்லது உலக உபகாரி ஆவதற்கு 3 சொற்களை முடித்துவிட வேண்டும். பரோபகாரி அப்படியென்றால் மற்றவர்களை முன்னேற்றக்கூடியவர்கள். உலக உபகாரி உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க, உலகத்தில் இருக்கவங்களையும் முன்னேற்றவங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆகணும்னா 3 சொற்களை நீங்கள் முடிக்கணும். அது உங்களுக்கு தெரிந்தது தான். அறிந்து கொள்வதிலோ நீங்கள் சாமர்த்தியசாலிகள் தான். பாப்தாதாவுக்கு தெரியும் எல்லா குழந்தையுமே சாமர்த்தியசாலி தான், புத்திசாலி தான். ஒரு முதலாவது சொல் என்ன அப்படின்னா, பாபா 3 சொல்ல முடிக்கணுன்னாலும் அதில் முதல் என்ன அப்படின்னா பர சிந்தனை, மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறது. 2வது வந்து பரதர்ஷன், மற்றவர்களையே பார்க்கறது. 3வது பரமத், அவங்களுடைய மற்றவர்கள் வழிப்படி நடப்பது. இந்த 3 பர என்ற சொற்களையும் முடித்துவிட்டு பரோபகாரி ஆகுங்கள். பரோ உபகாரி ஆகணும். மற்றவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறது, மற்றவர்களை பார்க்கறது, அவங்க வழிப்படி நடக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர்களா, அவங்கள முன்னேற்றக்கூடியவர்களாக நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 3 சொல்லு தான் விக்ன ரூபமாக ஆகுது. எந்த 3 சொல்லு? பர சிந்தனை, பரதர்ஷன், பரமத். இதுதான் உங்களுக்கு தடையாகுது. நினைவு இருக்கிறது இல்லையா? புது விஷயம் கிடையாது. இதை பற்றி உங்களுக்கு தெரியும். பரதர்ஷன், பரமத், பரசிந்தனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் பரோபகாரியாக ஆகுங்க. இந்த 3 சொல்லையும் முடிச்சுட்டு அந்த பரங்கிறத நீங்கள் பரோபகாரியாக ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா. பாப்தாதாவும் அமிர்த வேலையிலிருந்து பார்க்குறாரு என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை. ஏன்னா இப்போதைய தேவை சமயத்தின் பிரமாணம், அழைப்பின் பிரமாணம். ஒவ்வொரு துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் மனதின் சகாஷ் மூலமாக சுகம் சாந்தியின் துளியை நீங்கள் கொடுக்கணும். காரணம் என்ன? பாப்தாதா சில நேரம் குழந்தைங்கள திடீர்னு பார்க்குறாரு. என்ன செஞ்சிட்ருக்காங்க? ஏனென்றால் குழந்தைகளிடம் அன்பு உள்ளது. ஏன்னா பாபாவுக்கு குழந்தைங்க மேலே அன்பு இருக்கிறதுனால குழந்தைங்களோட தான் அவர் போகணுன்னு ஆசைப்பட்றார். தனியாக போகக்கூடாது, குழந்தைங்களோட தான் போகணும், குழந்தைங்கள கூட்டிகிட்டே தான் போகணும்னு அவர் ஆசைப்பட்றார். பாப்தாதாவும் குழந்தைகளின் காரணத்தினால காத்துட்ருக்காரு. அட்வான்ஸ் பார்ட்டியும் காத்துட்ருக்காங்க. தாதிமார்கள், விசேஷமாக பாண்டவர்கள் எல்லாருமே உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. அவர்களும் மனதில் பக்கா உறுதிமொழி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் கூடவே செல்வோம். கொஞ்சம் பேர் கிடையாது, அனைவரோடும் கூட செல்ல வேண்டும். எனவே நாளை அமிர்த வேளையில் தன்னை சோதனை பண்ணி பாருங்கள். எந்த விஷயத்தில் எனக்கு குறை இருக்குது? மனதினுடையதா, வார்த்தையினுடையதா, அல்லது கர்மத்தில் எதில் வந்து எனக்கு வீணானது வருது? இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பாப்தாதா ஒரு முறை அனைத்து சென்டர்களிலும் சுற்றி வந்தார். என்ன பார்த்தார் தெரியுமா? குறை எந்த விஷயத்தில் இருக்குது தெரியுமா உங்கள் எல்லார்கிட்டையும் அப்படின்னு கேட்குறார். எந்த விஷயத்தில் இருக்குது அப்படின்னா, ஒரு வினாடியில் மாற்றம் செய்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பதிலாக கேள்விக்குறியில், ஆச்சரியக்குறியில் இப்படி போயிடுறீங்க. அந்த முற்றுப்புள்ளி கமாவாயிடுது. அப்போ என்ன ஆகிடுது? நிறைய வரிசையை உருவாக்கிடுறீங்க. புள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய அந்த கொஷின் மார்க்கில் போயிடுது. நிறைய வீண் விஷயங்களில் போயிடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். எனவே இதை சோதித்து பாருங்கள். ஏன்னா அந்த வீணானது கூட அப்பவித்திரம்தான், அது தூய்மை கிடையாது. அதனால் இதெல்லாம் செக் பண்ணி மாற்றுங்க. முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பழக்கம் இல்லை என்றால் கடைசி நேரம் கூட சிரேஷ்டமானதாக இருக்காது. எனவே பாப்தாதா வீட்டு பாடம் கொடுத்துருக்காரு. குறிப்பாக நாளை அமிர்த வேலையில் சோதித்து பார்த்து உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க. இப்போ ஜனவரி 18 வரை இந்த வினாடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான அபியாசத்தை அடிக்கடி செய்யுங்க. இந்த பழக்கம் உங்களுக்கு கடைசி நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த பயிற்சி வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து சொல்கிறாரு, தூய்மை என்பது பர்சனாலிட்டி, ரியாலிட்டி மற்றும் ராயல்ட்டி. தூய்மை தான் உங்களுடைய ஆளுமை, உண்மை, ராஜரீகம். எனவே தனது ராயல்ட்டியை நினைவு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய அனாதி ரூபத்தில் பாருங்கள். ஆத்மாக்கள் நீங்கள் பாபாவோட பரந்தாமத்தில் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப விசேஷ ஆத்மா, ரொம்ப பிரகாசமான விசேஷமான நட்சத்திரமாக இருக்கிறீங்க. வானத்தில் கூட சில நட்சத்திரங்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதே போல் தான் பரந்தாமத்தில் நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் தூய்மையினுடைய ஆதாரத்தில் நல்லா ஜொலிக்கிறீங்க. தனது அனாதி காலத்தின் ராயல்ட்டி நினைவு செஞ்சு பாருங்கள். பிறகு சத்தியுகத்தில் வந்து பாருங்கள், உங்களுடைய தேவதா ரூபத்தின் ராயல்ட்டியை நினைவு செஞ்சு பாருங்கள். அனைவரின் தலை மீது அந்த ராயல்ட்டியினுடைய தூய்மையினுடைய கிரீடம் உள்ளது. அனாதி ஆதி எவ்வளோ ஒரு உயர்ந்து இருக்குது பாருங்கள். பிறகு துவாபர யுகத்தில் வாங்க, அங்கே கூட உங்களுடைய சித்திரங்களை பாருங்கள், எவ்வளோ ராயல்ட்டியோடு உருவாக்கியிருக்காங்க. தலைவர்கள், நடிகர்கள், தர்ம ஆத்மாக்களின் சித்திரம் கூட உருவாக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய சித்திரத்துக்கும் உங்கள் சித்திரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. உங்களுடைய சித்திரங்களுக்கு தான் விதிபூர்வமான பூஜை நடக்குது. உங்கள் சித்திரங்கள் எவ்வளோ விசேஷத்தா மற்றும் ராயல் இருக்குது பாருங்கள். உங்கள் சித்திரங்களை பார்த்து எல்லோரும் குஷி அடைகிறாங்க. உங்கள் சித்திரங்கள் மூலமாக எவ்வளோ பேர் ஆசீர்வாதம் அடைஞ்சு போகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி மற்ற ஆத்மாக்களுடைய சித்திரங்கள், நடிகருடைய, தர்ம ஆத்மாக்களுடைய சித்திரங்கள் முன்னாடிலாம் அந்த அனுபவம் அவங்க பண்ணுறது கிடையாது. ஆக இந்த ராயல்ட்டி எல்லாமே உங்களுடைய பவித்திரதா மூலமாக தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிது. பவித்திரதா தான் பிராமண வாழ்க்கையினுடைய பிறப்புரிமை. பவித்திரதாவின் குறைபாடு என்பது இனிமேல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அது முடிஞ்சே போகணும். பவித்திரதா என்பது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. வீண் சங்கல்பம் கூட அப்பவித்திரதா தான். வீணான வார்த்தை, ஆவேசமாக பேசுகிறது, கோபத்தினுடைய அம்சம் எல்லாமே வந்து அப்பவித்திரதா தான். அதனால் அது எல்லாமே முடிஞ்சிடணும். அந்த மாதிரி ஒரு சமஸ்காரத்தை உருவாக்குங்க. தூரத்திலிருந்தே உங்களை பார்த்து பவித்திரதாவின் வைப்ரேஷனை மற்றவங்க பெறணும். ஏனென்றால் உங்களை போன்ற அந்த பவித்திரதா, இந்த பவித்திரதாவின் பலன் உங்களுக்கு என்ன தெரியுமா? எதிர்காலத்தில் வந்து ஆத்மா சரீரம் ரெண்டுமே தூய்மையாக உங்களுக்கு பலனாக கிடைக்குது. அதனால் பாபா தூய்மையினுடைய மகத்துவத்தை உணர்ந்துக்கங்க. நீங்கள்லாம் மகான் ஆத்மாக்கள், தூய்மையினுடைய அந்த ராயல்ட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. தூய்மை உங்ககிட்ட வந்துருச்சுன்னா உங்கள் மூலமாக முழு உலகத்துக்கும் நன்மை என்பது நடக்கும். உங்களால் எல்லாரும் சுகமாக வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாபா சொல்கிறாரு, எந்த குழந்தையாவது முதல்ல வரும்போது பாபாவுக்கு வரதானம், பாபா வந்து அந்த குழந்தைங்களுக்கு வரதானம் கொடுக்குறாரு. அந்த வரதான நினைவு இருக்கான்னு கேட்குறாரு. பவித்ர பவ, யோகி பவ. இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து பாபா சொல்கிறாரு. ஒன்று பவித்திரதா, இன்னொன்று வந்து முற்றுப்புள்ளி, யோகி. ஆக இந்த முற்றுப்புள்ளி இடுவதற்கான பழக்கம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தபஸ்வியாக ஆக முடியும். ஆக இந்த ஜனவரி அவ்யக்த மாதத்திற்காக ஏதாவது ஒரு புது பிளான் வந்து உருவாக்குங்க. மனசால் சேவை, மனசா ஸ்திதி மற்றும் அவ்யக்த கர்மம் மற்றும் வார்த்தை இதெல்லாம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். பாப்தாதா இன்று விசேஷமாக கொஞ்சம் கவனத்தை வந்து ஈர்க்கிறாரு. என்ன பாபா சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கர்மத்திற்கான ஸ்ரீமத்தை வந்து சோதனை செய்யுங்க. ஒவ்வொரு கர்மத்துக்கும் பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்காருல்ல, அது அமிர்த வேலையிலிருந்து இரவு வரைக்கும் அந்தந்த கர்மத்தையும் ஸ்ரீமத் படி செய்யுங்க. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே வந்து பாபாவுக்கு சமமாகணும், பாபா கூடவே போகணுன்னு தானே ஆசைப்பட்றீங்க. அப்போ நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கணும், பாபாவுக்கு சமமாக தூய்மையாகணும். அப்போ இதில் நீங்கள் வந்து திட சங்கல்பம் வைங்க, நல்லா முயற்சி செய்யுங்க, கவனக்குறைவெல்லாம் முடிச்சிருங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. அடுத்து முதல் தடவையாக வந்திருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து லேட்டாக வந்தாலும் டூ லேட்டாக வரலை, நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் தீவிர புருஷார்த்தத்திற்கான வரதானத்தை சதா நினைவில் வச்சு முயற்சி செய்யுங்க. தீவிர புருஷார்த்தம் செய்யுங்க. செய்வோம்லாம் சொல்லக்கூடாது, செய்தே ஆக வேண்டும். ஏன்னா கடைசியில் வந்தால் கூட வேகமாக போக முடியும், முதல்ல வர முடியும்னு பாபா சொல்லியிருக்கிறார். நல்லது. பாப்தாதா வரதானம் சொல்கிறாங்க. செக்கிங் செய்வதன் விசேஷத்தாவை தனது உண்மையான சமஸ்காரமாக ஆக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகுங்கள்.
சோதனை செய்வதின் விசேஷத்தாவை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாகவே ஆக்கக்கூடிய மகான் ஆத்மாவாக ஆகுங்கன்னு வரதானம் கொடுக்குறார். அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. என்னவெல்லாம் சங்கல்பம் செய்கிறீர்களோ, வார்த்தைகளை பேசுகிறீர்களோ, கர்மம் செய்கிறீர்களோ, சம்பந்தம் தொடர்பில் வாருங்கள். ஆனால் கூடவே இதை மட்டும் சோதித்து பாருங்கள். நான் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை, கர்மா எல்லாமே பாபாவுக்கு சமமாக இருக்கா? இதை முதல்ல ஒப்பிட்டு பாருங்கள். பிறகு நடைமுறையில் கொண்டு வாங்க. எப்படி ஸ்தூலத்திலும் கூட அநேக ஆத்மாக்களின் சமஸ்காரங்கள் உள்ளன. முதல்ல சோதித்து பார்ப்பாங்க, பிறகு தான் அதை ஏற்றுப்பாங்க. அதே போல் மகான் பவித்திர ஆத்மாக்கள் நீங்களும் கூட இந்த சோதிக்கும் மெஷினரியை வேகப்படுத்துங்க. இது உங்களது உண்மையான சமஸ்காரமாக ஆக்கிக்கங்க. இதுவே அனைத்திலும் பெரிய மகான் தன்மை ஆகும். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு. சம்பூர்ண தூய்மையாகவும் மற்றும் யோகியாகவும் ஆவதுதான் அன்பிற்கு பிரதிபலன் கொடுப்பதாகும். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்து ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. இப்போது என்னென்ன பரஸ்திதிகள் வந்து கொண்டிருக்கின்றனவோ அல்லது வர இருக்கின்றனவோ இயற்கையின் 5 தத்துவங்களும் நன்றாக அசைத்து பார்ப்பதற்கு முயற்சி செய்யும். ஆனால் ஜீவன் முக்தி விதேகி அவஸ்தாவின் அபியாசி ஆத்மாக்கள் ஆடாத அசையாதவராக இருந்து பாஸ்வித் ஆனராகி அனைத்து விஷயங்களையும் சுலபமாக கடந்து செல்வார்கள். எப்பேற்பட்ட பரஸ்திதியை கூட ஜீவன் முக்தி விதேகி அவஸ்தா பயிற்சியில் உள்ள ஆத்மாக்கள் எப்பேற்பட்ட பரஸ்திதியையும் சுலபமாக ஆடாத அசையாத கடந்து செல்வாங்க. அது மாதிரி கடந்து செல்லணுன்னா நிரந்தர கர்மயோகி, நிரந்தர சகஜயோகி, நிரந்தர முக்து ஆத்மாவின் சமஸ்காரத்தை இப்போதிலிருந்தே அனுபவத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.